ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்க தானே செய்யும். ஆனால் சில முடிவு இனிமையாக முடியும், சில முடிவு நம்மளையே கேள்வி கேட்க வைக்கும். ஏன் நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு முடிவு தான் இது. ஆகஸ்ட் 20 என் கம்பெனிக்கும் சரி இந்த ஊருக்கும் சரி இதுதான் எனக்கு லாஸ்ட். இவ்வளோ சீக்கிரம் இதோட முடிவு வரும் நான் எதிர்பார்க்கல. நான் நிறைய கனவுகளோட என் ஊரை விட்டு அங்கே போனேன். எனக்கு வந்து சீரியலில் ஒரு கேரக்டர் நடிக்கணும் ரொம்ப ஆசை. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல்லையும் கொஞ்சம் ரன் பண்ணிட்டு அப்படியே வாய்ப்பு கிடைச்சதுன்னா சீரியலில் ஏதோ ஒரு பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் இந்த ஜேர்னி முடியும்னு எதிர்பார்க்கல. என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஒரு சோகத்தின் உச்சகட்டத்தில் இருந்தேன். கம்பெனி வந்து பஞ்சிங்லாம் வச்சுட்டு காலை சாப்பாடு சாப்பிட்டு உள்ள ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் கேப் ஏறி ரூமுக்கு வந்துட்டேன். காலையில் 5:50க்கு ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு இருந்த பாலில் காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் ரூமெல்லாம் பார்த்துட்டு எமோஷனல் ஆகி என்னோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. திருக்கல் குன்றத்துலேருந்து அப்புறம் செங்கல்பட்டு போயிட்டாங்க. செங்கல்பட்டு ஜங்ஷனில் டிக்கெட் எடுத்துட்டு அப்புறம் பிளாட்ஃபார்மில் உட்காந்துருந்தேன். 2025 ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஒரு பெரிய அடி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியாவது மீண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் செங்கல்பட்டு போனேன். செங்கல்பட்டுலேருந்து ரிட்டன் ஏன் ஊருக்கு வரேன் அப்படின்னா எனக்கு ஹெல்த் விஷயங்க, அல்சர் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. அதனால தான் நான் ஊருக்கு வரேன். உட்காந்துருக்கும் போதே யாருக்கும் தெரியாமல் ஒரு மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு வெளியும் கண்ணீரை வெளியே விடாமல் அவ்வளோ ஒரு மன வருத்தத்தில் உட்காந்துருந்தேன். நம்ம லைஃப்ல திரும்பி தோத்துக்கிட்டே இருக்கோமே, வெறும் ஃபெயிலியரை மட்டும் பார்க்குறோமே. அப்புறம் ஒரு வழியாக ட்ரெயினும் வந்துருச்சு. ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் இன்னும் எமோஷனல் தாங்கலை. என்னோட வனிதாக்காவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். வனிதாக்கா மாதிரி ஒரு சிஸ்டர் எனக்கு கிடைப்பாங்கன்னு தெரியல. எல்லா எமோஷனலையும் அடக்கி வச்சுட்டு வெளியே காட்டாமல் ஒரு வழியாக ஊருக்கும் வந்துட்டேன். வந்து அப்பா தான் என்னை அழைச்சிட்டு போனாங்க வீட்டுக்கு. கொஞ்ச நாள் டிப்ரெஷன்லேயே சுற்றிட்டு இருந்தேன், என்ன பண்ண போகிறோம் அடுத்த லைஃப்லன்னு சொல்லிட்டு. இருங்க என்ன கதை முடியல, எண்டிங்கை பார்த்துட்டு போங்க. என்ன நம்ம கம்பேக் தான். நம்ம பிளான் பண்ணுறதோட கடவுள் பிளான் ரொம்ப பெருசு. நான் ஒவ்வொரு டவுன்ஃபால்லையும் கற்றுக்கிற ஒரே ஒரு விஷயம், இது முடிவல்ல ஆரம்பம்.